அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பராசிக்கார அன்பர்களை, நரக வாழ்க்கை முடிந்தது. ஆகஸ்ட் 12க்கு மேல் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு தாங்க சொல்லணும். இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் காணாத ஒரு அதிர்ஷ்டத்தையும் காணாத ஒரு வாழ்க்கையும் நீங்க அமைச்சுக்க போறீங்க. மற்றவர்கள் முன்பு நீங்க யாருன்றத நிரூபிச்சு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்க போகுது இந்த கும்பராசிக்கார அன்பர்களுக்கு. கும்பராசிக்கார அன்பர்களே, வாழ்ற வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, பிசாண்டு செத்து போயிடலாமே, எதுக்கு தான் வாழ்றோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசளவுல ஒவ்வொரு நாளும் ஏண்டா அப்படி ஏண்டா இப்படின்னு தனக்குத்தானே பேசி தன்னைத்தானே திட்டிக் கொள்ளக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த கும்பராசிக்காரர்கள் தாங்க. கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் அதிபதியாக இருப்பதால நிம்மதி இழந்து வாழ்க்கையில துன்பத்தை இழந்து கஷ்டம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தனக்குத்தானே பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கவலைப்படக்கூடிய நிலைமை தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு ஒரு உறவு, ஒரு அன்பு, ஒரு பாசம் நிறைஞ்ச ஒரு ஒரு நபர் அப்படின்னு யாருமே இருந்தது கிடையாதுங்க. முழுக்க முழுக்க தனிமையையும் தனிமையில வாழ்ற கஷ்டங்களையும் அனுபவிச்ச நபர்கள்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது இதை சரி பண்ணிடலாம், அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் வந்துகிட்டே இருக்கு. கடன், இவர்களுடைய வாழ்க்கையில கடன் சுமை என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறாங்க சொல்லணும். முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பணத்தை அவ்வளவு சிக்கனமாகவும் பணத்தை குடும்பத்துக்காகவும் குடும்பம் தான் முக்கியன்றதுக்காகவும் குடும்பம் மட்டுமே முக்கியன்றதுக்காகவும் நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். பணத்தை அவ்வளவுக்கு யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஆனாலும் இவருடைய குடும்பத்தார்கள் ஊதாரித்தனமாக இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை, அதாவது அவங்க சம்பாதிச்ச பணத்தை சிக்கனமா வச்சுப்பாங்க. ஆனா இவங்களை எங்கேயாவது வெளியே வரும்போது கூட்டு வரும்போது அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு சொல்லி இவர்களை உச்சரிச்சு இவங்களுடைய செல்வத்தை மொத்தமா கரைச்சிடுறாங்கன்னாங்க சொல்லணும். அதாவது சொந்த காசுல சூனியம் வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போலதான் இந்த ஒரு கும்பராசனுடைய வாழ்க்கையில இவருடைய குடும்பத்தார்களே இவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா விதமான விஷயங்களும் பண்றாங்க. முக்கியமா இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே இவர்கள் மேல அன்பு பாசம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா சொல்ல போனா இவங்க கிட்ட பணம் இருக்கும்போது சேர்த்துப்பாங்க, பணம் அப்படின்னா தூக்கி எறிஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஒரு நல்ல ஃபங்க்ஷன் போறாங்க அப்படின்ற போது, சுய நிகழ்ச்சிக்கு போறாங்க அப்படின்ற போது இவன் வந்தா கெட்ட சகுனம், இவன் வந்தா இவன் கூட எல்லாம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா நேரங்களிலுமே இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. காரணம், இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணம் மட்டுமே தான் தேவைப்படுதே தவிர இவர்கள் தேவையில்லை என்றுதான் யதார்த்தமான உண்மைங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கும்பராசனுடைய வாழ்க்கைன்றது அப்படிதாங்க இருக்கு. மற்றவர்கள் முன்பு தன்னை உயர்த்தி காட்டிக்கணும், தான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் கிடையாது இவர்கள். எப்போதுமே நான் நல்லவனா இருக்கிறேன், எனக்கு சுத்தி என் கூட இருக்கவங்களும் நல்லவங்களா இருக்கணும், எனக்காக அன்பு பாசம் வைக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். ஆனா இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி யாருமே கிடையாதுங்க. உண்மையை தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு ஏமாந்து நிற்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த கும்பராசிக்காரர்கள் தாங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் ரொம்ப யதார்த்தமான சென்சிட்டிவான பர்சன் கூட சொல்லிக்கலாம். அதாவது இவங்க யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா கஷ்டப்பட்டாங்கன்னா ரொம்ப அழுவாங்க. ரொம்ப ஒரு சொன்னா அழுகிற டைப் உள்ளவங்க தான் சொல்லிக்கணுங்க. முக்கியமா சொல்ல போனா சனி பகவான் அதிபதியா இருப்பதால இவருடைய வாழ்க்கையில இல்லாத கஷ்டமே கிடையாது. எல்லா விதத்திலையும் எல்லா நேரங்கள்லையுமே கஷ்டம் என்பது இவருடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கு. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல கடைசியில ஏமாந்து நிற்கிறதும் கஷ்டப்பட்டு நிற்கிறதும் தான் யதார்த்தமா இவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு இதை சரி பண்ணணும்னு நினைச்சாலும் கூட முடியல. கடன் சுமை தலைக்கு மேல உட்காந்து ரங்கநாட்டு ஆறுது அப்படின்னாக்கா சொல்லி ஆகணும். ஏன்னா இவர்களுடைய குடும்பத்தார்கள் செஞ்ச செலவு, நண்பர்கள் வாங்கின கடன், அதுக்காகவே இவங்க வெளியே வாங்கின கடன், இன்னைக்கு வரைக்கும் கடன் சுமையான வாழ்க்கையில நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா குடும்பத்துக்காக செஞ்ச இந்த கடன் பிரச்சனையால இவர்கள் வீட்டுக்கும் போக முடியாம வேலைக்கும் போக முடியாம ஓடி ஒளியக்கூடிய நிலைமைன்றதான் அமைஞ்சிருக்கு இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில. உண்மையை சொல்ல போனா இவர்கள் தன்னைத்தானே அதாவது காயப்படுத்திக்கிறதும் தன்னுடைய உயிரையே மாற்றிக்கலாம்னு நினைக்கக்கூடியதும் இவருடைய மனசுல அதிக தடவை இழந்த ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க சனி பகவானை பார்த்து அதாவது வேண்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, எப்ப சாமி என் உயிரெடுப்ப, வாழவே பிடிக்கல, நிம்மதியே இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாக இவர்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில இவ்வளவு நிமிஷங்கள் இவ்வளவு வருஷங்கள் கடந்த ஒரு வாழ்க்கைய சின்ன விஷயங்களாக எடுத்துக்காட்டா வச்சு சொல்லியிருக்கேன். நிச்சயமா இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும், அது எனக்கு தெரியும். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை மாறுமா கேள்வி இருக்கும்ல, மனசுக்குள்ள பயம் இருக்கும்ல, இப்படியே வாழ்க்கை போயிடுமா சாமி, இதுதான் வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பல துன்பங்கள் அனுபவிச்ச நீங்க உங்களுடைய மனசுல கேள்விகள் வச்சிருக்கீங்களா, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. நீங்க கடவுள்கிட்ட இதனால் நாள் வேணுன ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைக்க போகுதுங்க. அந்த கடவுளே நேரடியா வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்க போறாங்க. இது வரைக்கும் யதார்த்தமான விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் தான் அமைச்சு கொடுக்க போகுது. கண் முன்னாடி நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களும் சரி துன்பங்களும் சரி நீங்க போகுது. இனி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க முழுவதுமாக மாற்றி அமைச்சுப்பீங்க. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை பற்றி இந்த ஒரு பதிவுல பார்ப்போம்.
அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் வேணும், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களோட விஷயம் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கும்பராசிக்கார அன்பர்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதை இதனால் வரைக்கும் கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை இது நாள் வரைக்குமே தரக்குறைவா நடத்தணும், உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் தான் அதிகமாகவே நடந்திருக்கு. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அவமானம் அசிங்கம்ன்றது எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. மற்றவர்கள் முன்பு நீங்க யார் என்பதையும், மற்றவர்கள் முன்பு நீங்க எப்படிப்பட்ட நபர்கள் என்பதையும் மற்றவங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது. முக்கியமா நீங்க இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வுன்றதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மாடா உழைப்பீங்க, அவங்களுக்காக ஓனர்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை கண்டுக்கவும் மாட்டாங்க, உங்களுக்கான ப்ரொமோஷன் சம்பளம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா வேலையும் செய்யாம நோகாம உங்களை அப்படியே நைஸ் அப்படி இப்படி பேசி அப்படியே அலக்கடிச்சு பண்ற நபர்களுக்கு ப்ரொமோஷன் சம்பளம் உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தா வெறுப்பும் கோபம் வரும். காரணம், நான் உண்மையா இருக்கேன் ஆனா எனக்கு மதிப்பு இல்லை, அவன் பொய்யா இருக்கான் அவனை மதிக்கிறீங்களே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினால மட்டுமே தாங்க. இவர்களுக்கு எப்போதுமே சரிங்க, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் மேல கொஞ்சம் இறக்க குணம் ரொம்ப அதிகம். அதாவது தான் நல்லா இருக்கேன், தன்னோட தன் கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னா அது முழுக்க முழுக்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தாங்க. இவருடைய இந்த ஒரு நல்ல எண்ணமே இவருடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தாங்க அதிகமா கொடுத்துருக்கு. மற்றவரை நம்பி ஏமாந்த நபர்கள்லாம் அது இந்த கும்பராசிக்காரர்கள் தாங்க. செல்லும் சார்ந்த விஷயங்களை பத்தி இவர்கள் எப்போதுமே பெருசா யோசிக்க மாட்டாங்க. இவங்க எப்படின்னா சேர்த்து வைப்பாங்க, ஆனா மற்றவங்களுக்கும் உதவி வரும்போது அந்த செல்வத்தை சேர்த்து வைக்கணும், தனக்கு தேவைப்படும்னு எனக்குமே இவங்க யோசிச்சதே கிடையாது. மற்றவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம்ப்பா, அவங்களுக்கு செல்வம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்க குணத்தோடு அவங்களுக்கு தேவையான செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில தாங்க இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே துன்பமும் கஷ்டங்களும் மட்டுமே. ஆனா இனி அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான செல்வத்தை நீங்க தாங்க சேர்த்து வைப்பீங்க. உங்ககிட்ட இருந்து இனி யாராலும் உங்ககிட்ட இருந்து செல்வத்தை அடிச்சு புடுங்கவும் முடியாது. அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொடுக்க மாட்டீங்க. காரணம், உங்களுடைய வாழ்க்கையில அமைய போற அந்த ஒரு வாழ்க்கை, அதாவது இது நாள் வரைக்குமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில திருமணம்ன்றத ஒரு விஷயம் இல்லாத காரணத்தினால நீங்க பண்ணது எல்லாமே உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு. ஆனா இப்போ திருமண வாழ்க்கை என்பது அமைய போகுது. இந்த திருமண வாழ்க்கையினால இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதல் என்ன தெரியுமாங்க? நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி, உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய காதலன் அவர்கள் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிப்பாங்க. காரணம், நீங்க இது நாள் வரைக்குமே நல்லது செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தப்பா தான் முடிச்சிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே உங்களை மாற்றி அமைச்சிடணும், உங்களுக்கான வாழ்க்கையை நல்லபடி அமைச்சு கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்தினால உங்களுக்கு துணைவியா வரக்கூடிய மனைவி இல்லை கணவன் அவர்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை உங்களுக்கு உணர்த்தி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவார்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில. இனி கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்பட வேண்டாங்க. குடும்பத்துக்குள்ள இருந்த ரொம்ப நாள் சண்டை சச்சரவுகளும் நீங்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கடன் சுமையினால நீங்க பயந்து ஓடின காலங்கள்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட பயந்து ஓடின காலங்கள் என்பது முழுக்க முழுக்க நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நல்ல மாற்றத்தையும் அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. தொல்லைகள் துன்பங்கள்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே இருக்கதாங்க செய்யும். அதை முழுவதுமாக நீக்க முடியுமா கேட்டீங்கன்னா முடியாதுதான். ஆனா காலங்கள் கடக்க உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஓரளவுக்காவது சரி ஆகும்ன்றதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இனி உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் சரி மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை உள்ளாக்கி கொடுக்கலாம். அதனால எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி இந்த கும்பராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தெளிவான முடிவுகளை தெளிவான நேரத்தில் எடுக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்பி பண்ண பல காரியங்கள்ல நீங்க ஏமாந்து போய் தான் நிற்கிறீங்க. அதனால இனி வரக்கூடிய முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதோடு உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட, அதாவது குடும்பத்தார்கள்னா உங்களுடைய மனைவி இல்ல கணவன், இவங்க கிட்ட பரிசீலித்து செய்வதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய தவறுகளை திருத்திப்பதற்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க மறைச்சு ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், அது உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மிகப்பெரிய பிரச்சனைகளை தாங்க கொண்டு வந்து சேர்க்கும். இனி வரக்கூடிய காலங்களிலாவது தெளிவான முடிவுகள் எடுங்க. மற்றவர்களை நம்புவதோட உங்களுடைய கணவன் மனைவி நம்புங்க. முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையில பிரிஞ்சு வாழ்றமே நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. முக்கியமா நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைச்சு நினைச்சீங்களோ அந்த ஒரு விஷயத்த நீங்க வாழ்க்கையில மாற்றி அமைச்சு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த பற்றியும் நீங்க யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை என்பது முழு மாற்றத்தை சந்திக்க போகுது.
நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்லதே நடக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்பிக்கையோடு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.